உடம்பு தடியா இருக்கிறவங்களுக்கு கொரட்டை வரும். கொரட்டை வந்தா ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வந்தா பிரெயின் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும். கொரட்டை வரதுனால ஓவர் வெயிட் வரும். ஓவர் வெயிட் இருந்தாலும் கொரட்டை வரும். கொரட்டைங்கிறது ஸ்னோரிங், நல்லா தூங்குறாங்கிறது கொரட்டை இல்ல. இந்த கொரட்டைங்கிறது அந்த நாக்கு பின்னால போறதுனால அந்த அப்படியே உள்ள போற காத்து பண்ற சவுண்டு தான் கொரட்டை. அப்படிங்கிற கொரட்டை. கொரட்டை இஸ் நாட் அ குட் ஸ்லீப். கொரட்டைங்கிறது ஒரு அரைகுறையான தூக்கம். அதுக்கு எங்க மெடிக்கல் லாங்குவேஜில் சொல்றது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. அப்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா உள்ள போறது காத்துக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் அடைபடுது. ஸ்லீப் அப்னியா என்ன ஆகும்னா, நைட்ல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தூங்குவாரு, பெண்ணு கொரட்டை விடுவா. திடீர்னு அந்த மூச்சை நிறுத்திடுவாங்க. ஒரு ஹாஃப் அ மினிட்டுக்கு மூச்சே வராது. ஐயோ ஐயோ அப்படின்னு எழுந்திரிச்சு வரும். ஸோ இது கண்டினியூஸா ரெம் ஸ்லீப்புங்கிறது தூக்கம் டீப் ஸ்லீப் ஆனால் அப்படியே 4 மணி நேரம் தூக்கி அப்புறம் வரணும். எப்படின்னா ஒவ்வொரு மணி நேரமும் தூக்கத்தை கெடுக்கக்கூடியது அந்த கொரட்டை. அதனால் அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியால தூக்கம் சரியாக இல்லைன்னா பிளட் ப்ரெஷர் மேலே போகும். ஆனால் எல்லாரும் சார் சவுண்ட் ஸ்லீப் நல்லா தூங்கினா கொரட்டை விடுறாங்க, ரொம்ப அசதியாக இருக்காரு போலப்பா, அதான் உள்ள கொரட்டை விட்டு தூங்குறது, அப்படி தான் நினச்சிட்டு தவறான அபிப்பிராயம். கொரட்டை விட்டு தூங்குறதுங்கிறது அது நாட் டீப் ஸ்லீப். உடம்பு தடியாக இருக்கிறவங்களுக்கு கொரட்டை வரும். கொரட்டை வந்தால் ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வந்தால் பிரெயின் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும். இது ரெண்டும் வரலன்னா முழங்காலெல்லாம் வலிக்கும், ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. பாலிசிஸ்டிக் ஓவேரியன், ஆமாம், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அவங்களுக்கு கல்யாணமானால் குழந்தை பிறக்கிறது லேட் ஆகும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது உண்மையான கொரட்டையா, இது வித்தியாசமான ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். அந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ணும்பொழுது இந்த மாறுபட்ட அந்த கம்ப்ளீட்டாக நல்லாயிடும். இப்போ இது வந்து ப்ரெஷர்னால தான் இது மாதிரி வருது, பிளட் ப்ரெஷருக்குனால தான் இந்த மாதிரியான ஒரு மாதிரி சவுண்ட் இல்லை. இது இருக்கிறதுனால தான் பிளட் ப்ரெஷர் வருது. கொரட்டை ஓடுறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்லீப் ஸ்டடி பண்ணணும். ஸ்லீப் ஸ்டடி பண்ணும் பொழுது என்ன வித்தியாசங்கள் வருது, பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம் மாறுது, உங்கள் உடம்புல என்ன விதமான பேராமீட்டர்ஸ் வருது, அது உடம்புக்கு ஊர் விளைவிக்கக்கூடுமா, ஹார்ட் அட்டாக் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லீப் ஸ்டடிங் அது எப்படி இசிஜி எடுக்கிறோம், எக்கோ கார்டியோகிராஃப் பண்ணுறோம், ட்ரெட்மில் பண்ணுறோம், கேத்லாப் செக் பண்ணுற மாதிரி இது ஒரு ரெஸ்பிரேட்டரி அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டடி. அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. அப்னியாங்கிறது மூச்சு நிறுத்துறது. தூங்கும்போது மூச்சு டப்பு நிறுத்தினா பதட்டப்பட்டு எந்திரிச்சுவாங்க. அதே மாதிரி பகல்ல தூக்கமா வரும். இந்த நைட்ல